If you're planning to try vitamin C serum, then this video is for you. இப்போ நீங்க மார்னிங் யூஸ் பண்றீங்கன்னா சீரம் போட்டு சன்ஸ்கிரீன் ஸ்கிப் பண்ணவே கூடாது. இப்போ நீங்க ஏசில ஒர்க் பண்றீங்க இல்ல இண்டோர்ஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் ஃபைன். ஆனா இப்போ நீங்க வந்துட்டு சைட் ஒர்க் பண்றீங்க இல்ல நிறைய டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க மார்னிங் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா விட்டமின் சி வந்துட்டு சன்ல டைரக்டா படும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப இரிட்டேஷன் அதுக்கப்புறம் ட்ரைனஸ்லாம் இருக்கும். ஆக்னி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால இதை நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப மஸ்ட். செகண்ட் ஒன், டோன்ட் மிக்ஸ் வித் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ். உங்களோட விட்டமின் சி சீரம் கூட லைக் வந்து ரெட்டினால் அதுக்கப்புறம் சாலிசிலிக் ஆசிட், பென்சால் பெராக்சைடு இந்த மாதிரி வந்துட்டு ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு இன்கிரீடியன்டோட மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் ஆக்னி வந்துட்டு நிறைய ஆகும். அப்புறம் வந்துட்டு ரேஷஸ்லாம் வந்துட்டு வரும். தேர்ட், இப்போ இந்த விட்டமின் சி சீரம் பாட்டில் வந்துட்டு நீங்க இந்த ஜன்னல் பக்கத்துல வைக்கிறது இல்லைன்னா வந்துட்டு வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்கிறது அப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஆக்சிடைஸ் ஆயிடும். ஆக்சிடைஸ்னா என்னது? ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல டார்க் ஆரஞ்சு கலர்ல ப்ரௌன் கலர்ல மாறிடும். அந்த மாதிரி சீரமை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டும் கிடைக்காது. ஸோ அந்த கலர்ல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. ஃபோர்த், what a safe combo. Actually vitamin C work beautifully with hyaluronic acid, peptides and ceramides. So yeah, இப்போ உங்களுக்கு எதோட மிக்ஸ் பண்ணலாம் எதோட மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால உங்களோட மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் இன்கிரீடியன்ஸை செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா விட்டமின் சியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டார்ட் லோ அண்ட் ஸ்லோ. இப்போ நீங்க பிகினஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% போதுமானதா இருக்கு. இப்போ நீங்க கொஞ்சம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க 10% வரைக்கும் போகலாம். ஆனா இந்த 15% விட்டமின் சி 20% விட்டமின் சி அப்படின்றத போகாதீங்க. இது ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும், ஸ்கின் ஈவன் டார்க் ஆகும். ஸோ அதனால இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விட்டமின் சி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா பிரைட்னிங்கா சூப்பரா இருக்கும். See the another interesting video. Toodles.